Welcome to Poppy TV. இன்று நாம் ஒரு மயில் மற்றும் கொக்கு பற்றிய கதையை பார்க்கப் போகிறோம். வெகு காலத்துக்கு முன் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தைச் சுற்றி சிறிதும் பெரிதுமான பசுமையான மலைகள் கிராமத்துக்கு அரணாக அமைந்திருந்தன. மலை அடிவாரத்தில் ஒரு அழகிய குளம் இருந்தது. அந்த குளத்தைச் சுற்றி நிறைய கொக்குகள் வசித்து வந்தன. அந்த வழியாக பறந்து வந்த மயில் ஒன்று கொக்குகள் கூட்டத்தை பார்த்து நின்றுவிட்டது. மயிலுக்கு எப்போதும் தன் அழகான தோகைகளைப் போன்ற அமைப்பு வேறு எந்த பறவைகளுக்கும் இல்லை என்ற கர்வம் உண்டு. கொக்குகள் கூட்டத்தில் இருந்த ஒரு கொக்கை அழைத்தது மயில். ஏய் கொக்கே, இங்கே வா. மயில் அழைத்தும் கொக்கு மெதுவாக நடந்து வந்ததை பார்த்தது மயில். என்னை போல் நீ அழகாக இல்லாவிட்டாலும் சற்று வேகமாக நடந்து வரக்கூட முடியாதா? மயிலின் வார்த்தைகளால் சற்று கோபம் கொண்ட கொக்கு தன் கோபத்தை பொறுத்து கொண்டது. என்னை எதற்காக அழைத்தாய்? உன் அழகை பார்த்து ரசிக்க உன்னை அழைக்கவில்லை. உன்னிடம் என் அழகான தோகைகளைப் பற்றி கூறவே உன்னை அழைத்தேன். மயிலின் ஏளன பேச்சை கேட்ட கொக்கு இந்த முறையும் தனக்கு வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு பேசாமல் இருந்தது. சிறிது நேர இடைவெளிக்குப் பிறகு மயில் தன் தோகையை அழகாக விரித்தபடி கொக்கை பார்த்தது. என்னை போல் உன்னால் தோகையை விரித்து காட்ட முடியுமா? மயில் கூறியதை கேட்ட கொக்கு சற்று வருத்தமும் வேதனையும் அடைந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. உன் தோகைகள் அழகுதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தோகைகள் அழகாக இருந்தும் அதனால் உனக்கு என்ன உபயோகம் என்று எனக்கு தெரியவில்லை. நீ பகைவர்கள் இடத்திலிருந்து தப்பிக்க உன் தோகைகள் உனக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை. அதே நேரத்தில் எனக்கு இருக்கும் இறக்கைகள் அழகாக இல்லாவிட்டாலும் ஆபத்து காலத்தில் நான் பகைவர்களிடத்திலிருந்து தப்பித்து உயரே பறக்க பெரிதும் உதவி செய்கிறது. மேலும் அழகான உன் தோகைகளால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. அழகில்லாத என் இறக்கைகளால் நான் மலையைச் சுற்றி உயரமாக பறந்து சென்று அழகான காட்சியை ரசிக்க முடியும். அதே நேரத்தில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் என்னால் வாழ முடியும். கொக்கு கூறியதை கேட்ட மயில் வெட்கப்பட்டு பேச முடியாமல் அங்கிருந்து சென்றுவிட்டது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், தேவையற்ற அழகால் எந்த பயனும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் வீடியோக்களுக்கு பாப்பி டிவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.